சங்க காலத்தில் ஔவையாரிடம் போகிறேன் நான். பலர் அறிந்த பாடல் தான் அது. யோசித்து பாருங்கள், அவள் எவ்வளவு நுணுக்கமாக அதை சொல்லி இருக்கிறாள் என்பதை நான் யோசிக்க யோசிக்கத்தான் உண்மை எனக்குள்ளே வந்து சேருக. நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நாடே வரி. அதை பிரித்து படிங்கள். நாடா கொன்றோ என்று நீங்கள் பார்த்தால் எதுவும் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ. அவல் என்றால் பள்ளம், மிசை என்றால் மேடு. இங்கே அவ்வை என்ன சொல்கிறாள்? மனிதா, நீ வாழும் இடம் இருக்கிறதே, அது நாடாயிருந்தால் என்ன, காடாயிருந்தால் என்ன, மேடாயிருந்தால் என்ன, பள்ளமாயிருந்தால் என்ன? எதனாலே அந்த மண்ணுக்கு சிறப்பு? இந்த குடியேற்றம் பகுதியில் தோண்ட தோண்ட பொன்னாய் விளையும். முத்தும் மணியும் பவளமும் புஷ்பராகமும் கோமேதகமும் எங்கு பார்த்தாலும் குவியல் குவியலாக கிடக்கும். அதனால் குடியேற்றம் மிகச்சிறந்த மண் என்று அவ்வை ஒப்புக்கொள்வாளா என்றால் இல்லை. மண்ணில் உள்ளதை வைத்து அந்த மண் சிறந்ததா இல்லையா என்று பார்ப்பதல்ல, மண்ணின் மீது வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்துத்தான் அந்த மண்ணுக்கே பெருமை வருகிறது என்கிறார் அவ்வை. எவ்வழி நல்லை, எவ்வழி ஆடவர் நல்லை, அதிலும் குறிப்பாக பார்க்க வேண்டும். அவ்வழி நல்லை வாழிய நிலனே. முதலில் எனக்கு கூட கொஞ்சம் புரியவில்லை. அது என்ன, ஆடவர் மட்டும் நன்றாக இருந்தால் அந்த மண் நன்றாக வாழ்ந்துவிடும் என்று ஒரு பெண் பேசுகிறாக? ஆடவர் மட்டும் இருந்தால் போதுமா? அந்த மண் வாழ்ந்து விடுமா? நண்பர்களே, ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய உண்மை பொருள் புரியும். நாம் உனிப்புள் மேய்பவர்கள். அதனாலேதான் பாரதி ஒரு இடத்தில் மனம் வருந்தி சொல்கிறான், அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார். அனிசை காவியம் 1000 கற்கிறான். 2000 ஆண்டுகளாக ராமாயணத்தை நாம் படிக்கிறோமே. ராமாயணத்தை படித்ததோடைய விளைவாக இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையால் நிறுத்த மாட்டேன் என்று வாழக்கூடிய ஆண் மக்கள் எத்தனை பேர்? யோசியுங்கள். அன்றாடம் பாலியல் பிறழ்வுகள் பற்றிய செய்தி இல்லாமல் ஒரு செய்தித்தாளை உங்களால் வாசிக்க முடிகிறதா? கள்ள உறவுகளை பற்றி சொல்லாத ஒரு நாளிதழ் இன்றைக்கு உங்களால் காண முடிகிறதா? ஏன் இந்த நிலை? ராமாயணத்தை படித்து என்ன பயன்? மகாபாரதத்தை 2000 ஆண்டுகளாக நாம் படிக்கிறோம், நாடகமாக நடிக்கிறோம், மக்களை திரட்டி சொல்கிறோம். பெண்ணாசை எவ்வளவு தவறு என்று சொல்வதற்கு ஒரு காப்பியம், மண்ணாசை எவ்வளவு மோசமானது என்று சொல்வதற்கு ஒரு காப்பியம். இந்த மண்ணில் தோன்றிய 2 இதிகாசங்களும் முன்னெடுத்து சொல்வது என்ன? ஆசை. ஆசை. அதில் குறிப்பாக மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்பதுதான். நண்பர்களே, ஆசையை போன்ற ஒரு பெரு நெருப்பு எதுவுமே கிடையாது. முற்றாக நம்மை எரித்து சாம்பலாக்கிவிடும். ஆனால் நாம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், மகாபாரதம் படிக்கிறோம், அதன்படி வாழ்கிறோமா? அதுதான் பாரதி சொல்கிறான், அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார். எதற்காக இதை படைத்தான் அவன்? இந்த இலக்கியத்தின் நோக்கம் என்ன? இந்த படைப்பின் அடிப்படை என்ன? இந்த படைப்பாளி எதற்காக இதை சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறான்? யோசிக்கிறோமா? இல்லை.
இப்பொழுது நான் உங்களிடம் சொல்வது, திரும்பவும் சொல்கிறேன், வரி வரியாய் சிந்திக்க வேண்டும் என்று உங்களை தூண்டுகிறேன். நாடாயிருந்தால் என்ன, காடாயிருந்தால் என்ன, பள்ளமாயிருந்தால் என்ன, மேடாயிருந்தால் என்ன, எங்கு உன்மேல் நடக்கும் ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீ நன்றாக வாழ்கிறாய் மண்ணே என்று சொல்கிறாள். ஆடவர்களை சொல்கிறாள். அங்கே ஆடவன் என்று அவள் குறிப்பிட்டு சொல்வது கூட வயது முதிர்ந்த ஆடவனை அல்ல, இளமை நிறைந்த ஆடவனை பார்த்து சொல்கிறாள். ஒரு மண்ணில் வாழக்கூடிய ஆண் மக்களில் இளமை ததும்ப வலம் வருகிறார்களே, அந்த ஆண் மக்கள் அத்துணை பேரும் அறம் சார்ந்தும் நெறி சார்ந்தும் ஒழுக்கம் சார்ந்தும் வாழ்வதாக இருந்தால் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் முழுவதுமே நெறிப்பட்டுவிடும், சரிப்பட்டுவிடும், ஒழுக்கத்திற்கு உட்பட்டுவிடும். ஆணை சார்ந்து வாழக்கூடிய பெண் அந்த ஆண் எப்படி இருக்கிறான் என்பதை பார்ப்பதன் மூலமாகவே அவள் தன்னை செதுக்கிக் கொள்கிறாள். எனவே ஒரு சமூகம் மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய முதல் மனிதன் யார்? இளைஞன். இளைஞன். இன்றைய இளைஞனை சிந்தியுங்கள். கொஞ்சம் இன்றைய இளைஞர்களின் இதய போக்கை தயவு கூர்ந்து சிந்தியுங்கள். எங்கே போகிறோம் நாம்? எதை நோக்கி செல்கிறது தமிழகம்? சரி, போகட்டும். இலக்கியம் காட்டும் வாழ்வியல், இலக்கியம் வகுத்திருக்கும் வாழ்வியல் நிறைய பேசலாம், மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே போகலாம். நான் முதலில் ஒரு பாடலை உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்வு என்றால் என்ன? படிப்படியாக நீங்கள் சென்று சேர வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது. அரிதினும் அரிதாக இந்த மண்ணில் நமக்கு வந்து வாய்த்திருக்கிற வரம் அல்லவா அது. அதனாலேதான் ஓஷோ சொல்லுவான், லைஃப் இஸ் a festival, you celebrate it என்கிறான். அழுவதற்கல்ல வாழ்க்கை, மூலையில் முக்காடு போட்டு முடங்கி கிடப்பதற்கல்ல வாழ்க்கை. ஜெர்மானிய மாபெரும் கவிஞன் கதை போகிற போக்கில் சொல்லுவான், உன்னுடைய 1000 கனவுகளை நனவாக்குவதற்கு இன்றைய நாளை விட எந்த நாளடா சிறந்தது என்று கேட்கிறான். நேற்று என்பதை மற, நாளையை துற, இன்று வாழ்ந்து பார். நேற்றைய நினைவுகளோடும் நாளைய கனவுகளோடும் தான் நம்மில் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று முடிந்து போனது, மீண்டும் வரப்போவதில்லை. நாளை என்ன நிகழும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த தருணம் முக்கியமானது, இந்த தருணம் தான் முக்கியமானது. அதனாலேதான் புத்தர் அடிக்கடி சீடர்களுக்கு அவர் ஞானம் போதிப்பதற்காக கூட்டிய கூட்டங்களில் சொன்னவற்றையெல்லாம் நான் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன். சீடர்கள் கூடியிருக்கிறார்கள். புத்தர் வந்து அமர்ந்தார். இன்று புத்தர் என்ன சொல்ல போகிறார் என்று அவர்கள் செவிகளை திறந்து ரொம்ப கூர்மையாக பார்த்தபடி அமர்ந்திருக்கின்றனர். உங்களை போன்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே புத்தரிடம் உள்ள தனி சிறப்பு என்ன தெரியுமா? அவர் பேசிக்கொண்டே இருக்க மாட்டார், கேள்விகளை கேட்பார். நண்பரே, இப்பொழுது இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் அத்துணை பேரும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், சிந்தனை சிதறலுக்கு கொஞ்சமும் வாய்ப்பை தராமல் அப்படியே என்னுடைய உரையில் பதிந்து கிடக்கிறீர்கள் என்று நான் நினைக்க முடியாது. ஏனென்றால் இந்த சிந்தனை என்பது அலைக்கழிப்புக்கு உள்ளானது. அதனால் உங்களை அப்படியே என் பக்கம் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்றால் நான் கூட்டத்தை விழிப்போடு வைத்திருக்க வேண்டும். புத்த மதத்தினுடைய அடிப்படையே விழிப்புணர்வை உருவாக்குவதுதான், அவேர்னஸ். அந்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு புத்தன் கையாண்ட உத்திதான் கேள்வி கேட்பது. அவன் கேள்வியாக கேட்பான். இடையிடையே வந்து உட்கார்ந்த புத்தன் திடீரென்று ஒரு கேள்வியை கேட்டான். சீடர்களே, ஒரு மனிதனின் ஆயுள் எவ்வளவு சொல்லுங்கள் என்றான். புத்தன் இதை கேட்கிற பொழுது அவனுக்கு 80 வயதாக போகிறது. 80 வயது வரைதான் புத்தன் வாழ்ந்தான்.
உடனே ஒருவன் எழுந்தான். ஒரு மனிதன் 80 வயது வரை வாழ முடியும், அதற்கு நீங்களே சான்று என்றான். புத்தர் சிரித்தார். அடுத்தவன் பார்த்தான், இவன் சொன்னதை புத்தர் ஏற்கவில்லை. சரி, கொஞ்சம் குறைத்து சொல்லுவோம், 70 என்றான். புத்தர் மேலும் சிரித்தார். ஒருவன் 60 என்றான். புத்தர் சிரிப்பை அடக்கவில்லை. ஒருவன் பார்த்தான், நாம் சொல்வதை புத்தர் நிச்சயம் ஏற்றாக வேண்டும், நம் கண் முன்னால் 50 வயதான எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம், 50 என்றான். இல்லை, அதுவும் தவறு என்றான். பிறகு சீடர்கள் பார்த்தார்கள். நீங்களே சொல்லுங்கள், ஒரு மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு? புத்தர் சொன்னார், ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு நொடி. நொடி, ஒரு நொடிதான். சீடர்களுக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள், ஒரு நொடியா வாழ்வு? அப்படி அல்ல, நொடி நொடியாய் வாழ்வதுதான் வாழ்வு. நொடி நொடியாய் வாழ்வது, ஒவ்வொரு நொடியும் அர்த்தம் உள்ளதாக வாழ்வது. எனவே ஒவ்வொரு நொடி நொடியாய் வாழ்வதுதான் வாழ்வு என்றார். இப்பொழுது நான் சங்க இலக்கியத்தில் புறநானூற்றிலே இருந்துதான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஒரு கவிஞன் வாழ்வு குறித்து உங்களுக்கு தருகிற விளக்கத்தை பாருங்கள். தமிழிலே தான் இவ்வளவும் இருக்கிறது. ஒரு கவிஞன் ஒரு ஊருக்குள்ளே வருகிறான். ஊருக்குள்ளே வந்தவன் ஒரு வீதிக்குள்ளே நுழைகிறான். வீதியின் 2 பக்கங்களிலும் வரிசையாக அழகான வீடுகள் அணிவகுத்து காட்சி தருகின்றன. இந்த வீதியின் தொடக்கத்தில் அவன் காலெடுத்து வைத்தான். வலப்பக்கத்திலே இருந்து ஒரு ஒப்பாரி குரல் ஓங்கி ஒலித்தது. ஒரு கவிஞன் அவன். ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் சக மனிதனின் துயரம் குறித்து அதிகமாக சிந்திக்க மாட்டான். சக மனிதர்களுக்காகவே சிந்திப்பவனுக்கு பெயர்தான் கவிஞன். எதனாலே இங்கே ஒரு ஒப்பாரி ஒலி கேட்கிறது? என்ன அவலம் இங்கே அரங்கேறி விட்டது? வேகமாக உள்ளே சென்று எட்டி பார்க்கிறான். அங்கே ஒரு பிணம் விழுந்து கிடக்கிறது. அந்த பிணத்தை சுற்றி கண்ணீர் விட்டபடி மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய சோகத்தை இவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கடவுளை பற்றி அவன் நினைக்கிறான். வாழ்வு ஏன் இப்படி அவலம் நிறைந்ததாக இருக்கிறது என்று அவன் நெஞ்சு துடிக்கிறது. சிந்தித்தபடியே நடக்கிறான். அந்த வீதி முடிகிற இடத்தில் இடப்பக்கமாக ஒரு மங்கள ஓசை கேட்கிறது. முழவு ஒலி, மகிழ்ச்சி ஆரவாரம். அங்கே தொடக்கத்தில் முழுக்க முழுக்க ஓலம், அவலம் செறிந்த காட்சி. அந்த வீதியின் முடிவில் மங்களமான ஒரு நிகழ்ச்சி, மகிழ்ச்சி ஆரவாரம் ததும்புகிறது. இங்கே என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்கிறான். அங்கே திருமணம் நடக்கிறது. ஒரே வீதிதான், ஒரு இடத்தில் துயரம், ஒரு இடத்தில் மகிழ்ச்சி, ஒரு இடத்தில் துன்பம், ஒரு இடத்தில் இன்பம். இதை பார்க்கிறான். எப்பேற்பட்ட மொழி இது இந்த தமிழ்! இதன் பக்கம் நீங்கள் முகத்தை திருப்ப மாட்டேன் என்கிறீர்களே, அதுதான் எனக்கான வருத்தம். சங்க இலக்கியங்களை புரட்டுகிற மனிதர்கள் இன்றைக்கு எத்தனை பேர்? ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிக, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்கு உரைப்ப, படைத்தோன் மன்ற பண்பிலாளன் என்றார். ஓர் இல் நெய்தல் கரங்க. நெய்தல் கரங்க என்றால் சாப்பறை ஒலிக்கிறது. அங்கே ஒரு சடலம் கிடக்கிறது, சாப்பறை ஒலிக்கிறது. கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப. ஒரு இல்லத்தில் மங்கள ஒலி கேட்கிறது, முழவு ஒலி கேட்கிறது, மகிழ்ச்சி ஆரவாரம் கேட்கிறது. புணர்ந்தோர் பூவணி அணிக, தலைவனும் தலைவியும் வீடுகளில் சேர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் இன்புற்ற நிலையிலே இருக்கிறார்கள்.
உணர்ந்தோர் பூவணி அணிய, தலைவன் தன் பக்கத்தில் இருக்கிறான் என்கிற மகிழ்ச்சியில் தலை நிறைய பூச்சூடியபடி மங்கை காட்சி தருகிறாள். உணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் முன்கண் பணிவார்கு உரைப்ப. சென்ற தலைவன் இன்னும் வரவில்லையே என்ற ஏக்கத்தோடு வாசற்கதவை திறந்து வைத்து வழிமேல் விழி பார்த்தபடி அமர்ந்திருக்கிறாளே சோகம் கவ்விய இதயத்தோடு. அவள் ஒரு பக்கத்தில் இருக்கிறாள் கண்ணீர் விட்டபடி, இன்னொரு பக்கம் பார்த்தால் மகிழ்ச்சி ததும்ப ததும்ப மாலை சூட்டியபடி ஒரு பெண் காட்சி தருகிறாள். என்ன நடக்கிறது இந்த மண்ணில்? கவிஞன் யோசிக்கிறான். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈறு தன் முழவின் வாணி ததும்ப, உணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் முன்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற பண்பிலாளன். இப்படி இருவேறு நிலைகளை மனித சமூகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய இறைவன் பண்பு கெட்ட பாவி என்கிறான் கவிஞன். பண்புள்ளவனா கடவுள்? ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு கூடுதலான பாசத்தையும் இன்னொரு பிள்ளைக்கு குறைந்த பாசத்தையும் தருவாளா? ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைப்பாளா? ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயின் மனோநிலையே இப்படி இருந்தால் உலகையே படைத்து காத்து பராமரிக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கிற ஆண்டவன் ஒரு பக்கம் துன்பத்தையும், ஒரு பக்கம் இன்பத்தையும், ஒரு பக்கம் உறவையும், ஒரு பக்கம் பிரிவையும், ஒரு பக்கம் ஜனனத்தையும், ஒரு பக்கம் மரணத்தையும் கொடுத்திருக்கிற காட்சியை பார்க்கிற பொழுது மனம் முந்து அவன் சொல்லிவிடுகிறான், சபிக்கிறான், பண்பு கெட்ட பாவியடா நீ என்று. நண்பர்களே, இத்தோடு அந்த கவிதை முடிந்திருந்தால் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு தமிழறிவு மணியன் அதை பேச மாட்டான். இந்த கடைசி 2 வரிதான் முக்கியம். ஊரில் நெய்தல் கரங்க, ஊரில் ஈர் தன் முழவின் வாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உறைவ, படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். சொல்லிவிட்டு கவிஞன் சொல்கிறான், இன்னாதம்மை இவ்வுலகம், இன்னாதம்மை இவ்வுலகம். இந்த உலகம் துன்ப துயரங்கள் நிறைந்ததுதான், துன்பங்கள் நிறைந்ததுதான் இந்த உலகம். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்த இன்பம் அதிகமா துன்பம் அதிகமா யோசித்து பாருங்கள். எப்பொழுதோ மின்னல் கீற்றாய் இன்பம் வந்து பழிச்சிட்டு இருக்கும், ஆனால் துன்பம் தான் நிழலாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே வாழ்வு என்பது சாதாரணமானதல்ல, இது ஒரு போர், வாழ்க்கை போர். இந்த போரில் பிணக்குவியல்கள் இருப்பது போலத்தான் இங்கே துன்ப குவியல் இருக்கும். இன்னாதம்மை உலகம். அதோடு நிறுத்தினானா? அடுத்த வரிதான் அழகு, அதுதான் தமிழ். இன்னாதம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. துன்பம் நிறைந்ததுதான் இந்த உலகம், ஆனால் துன்பம் நிறைந்தது இந்த உலகம் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கலங்காதே, முக்காடிட்டு மூளையில் முடங்கி விடாதே. இந்த துன்பம் நிறைந்த உலகிலும் இன்பமாக வாழ்வது எப்படி என்று கண்டெடுத்து வாழ பழகுவது தானடா வாழ்க்கை என்று சொன்னவன் அந்த கவிஞன். இன்னாதம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோர். இதன் இயல்பு இதுதான். தேள் என்றால் கொட்டத்தான் செய்யும், அது அதனுடைய இயல்பு. பாம்பென்றால் தீண்டத்தான் செய்யும், அது அதனுடைய இயல்பு. மனித வாழ்க்கை என்றால் துயரம் நிறைந்ததாகத்தான் இருக்கும், அது அதனுடைய இயல்பு. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? முடங்கிவிடக்கூடாது. இன்னாதம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. அதில் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்று கண்டெடுத்து மகிழ்ச்சியாக வாழப்பழகு.
2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதை அவன் சொல்கிறான். நண்பர்களே, இந்த பாடலை பாடியவன் யார் என்று பார்த்தால் பக்குடுக்கை நன்கணியார் என்று அவனுக்கு பெயர். பக்குடுக்கை என்றால் கண்டலாடை என்றும் பொருள் கொள்ளலாம், அல்லது 2 ஆடைகளை வாங்குவதற்கு வசதியற்று ஒரே ஆடையை இருகூறாக்கி அணிந்து கொண்டிருந்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆக பக்குடுக்கை என்றாலே அவன் வறுமை கோலத்தில் இருப்பவன், வறுமையை முழுமையாக அறிந்து வைத்திருப்பவன், தான் அனுபவித்த வறுமை தந்த அறிவை பயன்படுத்தி உலகத்திற்கு ஒரு ஞான வழியை காட்டுகிறானே, அதற்கு பெயர்தான் இலக்கியம். தன் சொந்த அனுபவங்களின் மூலமாக தான் தேடி பெறக்கூடிய ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானம் தன்னுள் அடங்கி ஒடுங்கி விடாமல் அதை சமூகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு துடிக்கிற நிலையில் அவன் எழுதுகோல் எடுத்து எழுதுகிறானே, அந்த எழுத்துதான் அழியாத இலக்கியமாக வாழ்கிறது. ஒரு பாடல் தான் சொன்னேன், இந்த ஒரு பாடல் மட்டுமே சொல்வதற்கு நேரமாகிவிட்டது. ஒவ்வொரு பாடலாக சொல்ல வேண்டும், பல பாடல்களை நான் சொல்ல வேண்டும் என்ற முடிவோடு தான் வந்தேன். அதற்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பாடலாக கூட சொல்லலாம். அடுத்த பாடல் நீங்கள் அனைவரும் அறிந்த பாடல் தான். உலகம் முழுவதும் வாழக்கூடிய எல்லா தமிழர்களும் அறிந்து வைத்திருக்கிற பாடல் தான். என்ன பாடல் அது? எவ்வளவு தெளிவா உடனே சொன்னீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்த வரி சொல்லுங்க பார்க்கலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அற்புதமான கூட்டமா இருக்க. இதுவரையில் நான் எங்கு போய் கேட்டாலும் முதல் வரியை அப்படியே முழங்குவார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. 2வது வரி சொல்லுங்கள். அதில் 2 பேர் மட்டும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சரி, 3வது வரி சொல்லுங்கள். சாதலும் புதுவதன்று. அழகு. அப்புறம் அதுக்கு முன்ன ஒரு வரி இருக்கு, அது விட்டுட்டீங்க. அதாவது நான் ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் சங்க இலக்கியத்தில் உள்ள எந்த பாடலையும் படிக்க வேண்டாம். நான் அடிக்கடி சொல்வதுதான், 1330 திருக்குறள் இருக்கு, திருக்குறட்பாக்கள் இருக்கு. இந்த சில இடங்கள்ல இந்த பிள்ளைக்கு 1330 குறட்பாக்களும் தலைகீழ் பாடம் ஐயா. வேண்டுமானால் நீங்க கேட்டு பாருங்கள், எந்த அதிகாரத்தையாவது கேளுங்கள், உடனே அந்த குறளை சொல்லும். ஒரு குறளின் கடைசி வார்த்தையை சொல்லுங்கள், அந்த குறளை மொத்தமாக முடிக்கும் என்று ரொம்ப பெருமிதத்தோடு சொல்லுவார்கள். நான் அதில் மகிழ்ச்சி அடைவதில்லை. 1330 குறளை படிக்காதே என்கிறேன். ஒரு குறள் படி, ஒரே ஒரு குறள் படி. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். படி. நம்முடைய ஈரோடு தமிழன்பன் தான் புத்தகம் பற்றி எழுதியிருப்பது ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நமக்கு நேரம் இல்லை அல்லவா படிப்பதற்கு. ஒரு வரிதான் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? ஒரே ஒரு வரி ஆத்திச்சூடி படி. வரி வரியாகத்தான் இருக்கிறது. அறம் செய்ய விரும்பு என்று ஒரு வரி வரியாகத்தான் இருக்கிறது. ஒரு வரிதான் படிக்க முடியும் ஒரு நாள் என்று நீ முடிவெடுத்து விட்டாயா? ஆத்திச்சூடி படி. 2 வரி படிக்க முடியும் என்று நீ நினைக்கிறாயா? திருக்குறளை படி. 3 வரி படிக்க என்னால் முடியும் என்று நீ சொல்கிறாயா? ஹைக்கூ கவிதையை படி. ஆனால் 4 வரி என்னால் படிக்க முடியும் என்கிறாயா? நாலடியாரை படி. ஆகப்படி. படி 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 என்றே பாரதிதாசன் படிப்படியாக சொல்லவில்லையா? இப்படி இந்த ஒரு பாடலை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு திருக்குறளிலேயே ரொம்ப பிடித்த குறள் எது தெரியுமா? 1330 குறட்பாக்கள் இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்த குறள் என்ன தெரியுமா? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
உலகத்தில் இதுவரையில் எத்தனையோ தத்துவ மேதைகள், சிந்தனையாளர்கள் புறப்பட்டிருக்கலாம். பல்லாயிரக்கணக்கான பக்கங்களில் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தேடி தருவதற்காக அவர்கள் யோசித்து யோசித்து எழுதியிருக்கலாம். இந்த ஒரு குரலுக்கு ஈடாகாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எவ்வவற்றிலிருந்து நீ விலகி விலகி செல்கிறாயோ அவ்வவற்றினால் வரக்கூடிய துன்ப துயரங்களில் இருந்தும் நீ தானாகவே விலகி விடுகிறாய். விட்டு விலகுவது தானடா விவேகம். விட்டு விலக வேண்டும். இதையே திருமூலர் அதை உள்வாங்கிக் கொள்கிறார். திருமூலர் 2 வரி தான் சொல்கிறார். ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே. 2 வரிதான். ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள். ஆசை கூடிக்கொண்டே போனால் துன்பம் பெருகிக் கொண்டே வரும். ஆசை விட விட ஆனந்தமாகுமே. இதைத்தான் வேதம் சொல்கிறது. ஒரே வரி. வேதத்தை நீங்கள் எந்த 4 வேதங்களை படித்தாலும் சரி, நீங்கள் 18 புராணங்களை படித்தாலும் சரி, 108 உபனிஷதங்களை படித்தாலும் சரி, 2 இதிகாசங்களை படித்தாலும் சரி, இவை அனைத்தும் சொல்லக்கூடியது ஒரு செய்தி தான். என்ன தெரியுமா? renounce and rejoice. renounce and rejoice. துற விடு. துறக்க துறக்க ஆனந்தமடா உனக்கு. சேர்க்க 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 துன்பம் பெருகும். சேர்ப்பதிலே இருந்து நீ விடுபட விடுபட இன்பம் பெருகும். ஆசை படபட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே. இன்பம் என்பதற்கும் ஆனந்தம் என்பதற்கும் பெரிய இடைவெளி உண்டு தெரியுமா? நாம் பலவற்றை சிந்திக்காமலேயே பேசிக் கொண்டிருப்போம். இன்பம் என்பது என்ன தெரியுமா? ஒன்றை அனுபவிக்கிற பொழுது உள்ளுக்குள் ஊற்றெடுக்கிறதே, அதுதான் இன்பம். இப்பொழுது ரசகுல்லா சாப்பிட்டால் உங்களுக்கு இன்பம் என்று நினைத்தால், ரசகுல்லாவை சாப்பிடுகிற தருணம் வரைதான் இன்பம். சாப்பிட்டு முடித்த பிறகு இன்பம் மறைந்து விட்டது இல்லையா? தோன்றி தோன்றி அடுத்த கணமே எது மறையக்கூடியதோ அதுதான் இன்பம். ஆனந்தம் என்பது என்ன? உன் பிறப்பு தொட்டு இறப்பு வரை உன்னோடு கைகோர்த்து சேர்ந்தே வருவதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நீ அடைய வேண்டும் என்றால் ஆசையை விடு. சரி, அங்கிருந்து இங்கே வருகிறேன். இந்த பாடலில் ஒரு 3 வரி நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். எனக்கு அந்த அளவு மகிழ்ச்சி தான். ஏனென்றால் புறநானூறிலும் ஒரு பாடலை படிக்கிற அல்லது கேட்கிற, உள்வாங்கிக் கொள்கிற உள்ளம் இன்னும் இந்த தமிழகத்தில் இருக்கிறதே. முதல் வரி என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதை மட்டுமே நான் பேசினால் நாளை காலையில் தான் முடியும். இந்த ஒரு பாடலுக்குள் அவ்வளவும் இருக்கிறது. நீங்கள் எந்த இலக்கியம் படிக்க வேண்டாம் என்கிறேன். ஒரே ஒரு பாடலை திரும்ப 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 படியுங்கள். இந்த பாடல் எழுதிய நாள் எப்பொழுது? நேற்றா எழுதப்பட்டது? 100 ஆண்டுகளுக்கு முன்பா எழுதப்பட்டது? இல்லை 1000 ஆண்டுகளுக்கு முன்பா எழுதப்பட்டது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தமிழன் எழுதியிருக்கிறான். அதில் கூட ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவன் எழுதியது 2 பாட்டு தான். ஒரு பாடல் இந்த புறநானூரில் இருக்கக்கூடியது, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னொரு பாடல் நற்றிணையிலே இருக்கிறது. அதிலே கூட கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது. இந்த பாடலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றன் என்று போட்டு விடுகிறான். அந்த நற்றிணையில் உள்ள அந்த பாடலை நீங்கள் பார்த்தால் கனி புன்குன்றனார் என்று போடுகிறான். கணியன் பூங்குன்றன் வேறு, கனி புன்குன்றனார் வேறா?
யோசிக்க தோன்றுகிறது. பாடபேதமாக இருக்கலாம் என்று நாம் அமைதி கொள்ளலாம். ஆக எப்படி பார்த்தாலும் இவன் 2 பாடல் தான் எழுதியிருக்கிறான் என்றால் இவன் அந்த 2 பாட்டை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். எந்த புலவன் என்று சொன்னாலே பொதுவாக ஆளக்கூடியவர் யாரோ அவருக்கு இசைவாக வாழ்த்து பாடுவான். அது அவன் ரத்தத்தில் ஊறியது. ஆக புலவர்களை நான் குறை சொல்லவில்லை. புலவர் என்றால் சங்ககாலம் தொட்டு நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் மன்னர்களை புகழ்ந்து பாடுவார். ஆனால் ஒரு பாடலாவது இந்த கணியன் பூங்குன்றன் எந்த அரசனையாவது ஏற்றி போட்டி பாடியிருக்கிறானா என்றால் இல்லை. எவனையும் புகழ்ந்து பாடவில்லை, எவனையும் இகழ்ந்தும் பாடவில்லை, எவனையும் போட்டி பாடவில்லை, எவனையும் தூற்றி பாடவில்லை. வாழ்வு என்ன என்பதை உங்களுக்கு வரி வரியாய் விளக்கி இருக்கிறான். 2 பாட்டு தான். 12000 பாடல்களை பாடி வைத்து கற்பனை சிகரத்தின் உச்சத்திலே போய் நின்ற கம்பன் அடையாத உலக புகழை இந்த ஒரு பாடலின் மூலமாக கணியன் பூங்குன்றன் அடைந்து விட்டான் என்பதுதான் சத்தியம். 12000 பாடலை பண்ணி பாடியிருக்கிறான் கம்பன். ஆனால் கம்பனை உலகம் முழுவதும் தெரியாது, கணியனை தெரியும். ஏனென்றால் அந்த பாடல் அவ்வளவு அற்புதமானது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது சாதாரண வரி இல்லை. நாம் இதைவிட ஞானம் வேறு எதுவும் இல்லை. தனித்தனியாக பிரிந்து கிடப்பதை இணைப்பதுதான் ஊசி. ஒன்றாக சேர்ந்து கிடப்பதை வெட்டி பிரிப்பதுதான் கத்திரி. ஊசி ஞானத்தின் உருவகம், கத்திரி அஞ்ஞானத்தின் அடையாளம். நண்பர்களை, நாம் இன்று எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோமா? தமிழ் இனம் எந்த அளவிலாவது ஒன்றாக இருக்கிறோமா? இல்லை. சாதி நம்மை பிரிக்கிறது, மதம் நம்மை பிரிக்கிறது, அரசியல் நம்மை பிரிக்கிறது, மொழி நம்மை பிரிக்கிறது, இனம் நம்மை பிரிக்கிறது. நம்மை பிரிப்பதற்கு எத்தனை பிளவு சக்திகள் முற்றுகையிட்டு இருக்கின்றன. இவ்வளவு முற்றுகைக்கு இடையிலும் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அதுதானடா ஞானம் என்று சொல்வதற்கு ஒரு தனி உள்ளம் வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒரு கவிஞனால் பாட முடியும் என்றால் அந்த கவிஞனுடைய உள்ளத்தில் வெறுப்பு நெருப்பு எரியவே இல்லை. அன்பை தவிர அந்த உள்ளத்தில் வேறு எதுவுமே இல்லை. மிர்தாவின் புத்தகம் என்ற ஒரு அற்புதமான உலக புகழ் பெற்ற புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் ஒரு வரி சொல்லுவான், அன்பு வாழ்வின் அமுதம், வெறுப்பு மரணத்தின் சீழ். வெறுப்பு மரணத்தின் சீழ், அன்பு உயிர் வளர்க்கும் அமுதம். எனவே அன்பு இருக்கக்கூடிய இதயத்தில் வெறுப்புக்கு இடமில்லை, பகைமைக்கு இடமில்லை, பிளவுக்கு இடமில்லை, பிணக்குக்கு இடமில்லை, வேதத்திற்கு இடமில்லை. எல்லாம் ஒன்று என்று நினைப்பதற்கே ஒரு தனி உள்ளம் தேவை, பக்குவமடைந்த உள்ளம் தேவை, பரிபக்குவமான உள்ளம் தேவை. அந்த பரிபக்குவமான உள்ளம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு கவிஞரிடம் இருந்திருக்கிறது, ஒரு தமிழ் கவிஞரிடம் இருந்திருக்கிறது. உலகத்தின் எந்த பகுதியில் எந்த இலக்கியத்தில் எவன் சொன்னான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று? யாதும் ஊரே, அனைத்தும் நம்முடைய ஊர். யாவரும் கேளீர், அனைவரும் நம்முடைய உறவுகள் தான். இனம் பார்க்காதே, நிறம் பார்க்காதே, சாதி பார்க்காதே, மதம் பார்க்காதே, மொழி பார்க்காதே, ஏன் நாடு கூட பார்க்காதே. உலக மனிதனாக ஊங்கி நில். மனிதம் என்கிற ஒரு மைய புள்ளியில் நில். எல்லாம் ஒன்று என்று நினைக்க வேண்டும். பனிபடர்ந்த காலை வேளையில் பூத்து குலுங்குகிற ஒரு ரோஜா பூவை அப்படியே நாம் முழுவதுமாக பார்க்கும்போது ஏற்படக்கூடிய பரவசம், அந்த பூவை பறித்து இது புள்ளி வட்டம், இது அல்லி வட்டம், இது சூழ்பை, இது மகரந்த கேசரம் என்று தனித்தனியாக பிரித்து பார்த்தால் அந்த ரோஜாவினுடைய அழகின் பரிபூரணத்துவத்தை உங்களால் அனுபவிக்க முடியுமா? யோசியுங்கள். இப்படி பிரித்து பார்ப்பது எது? விஞ்ஞானம்.
விஞ்ஞானம் எப்பொழுதுமே மனிதர்களை பிரிக்கும். விஞ்ஞானம் எப்பொழுதுமே வெறுப்பை தான் வளர்க்கும். என்னடா இவன் இப்படி சொல்கிறான் நினைக்காதீர்கள். ஆழ சிந்தித்தால் தான் உண்மை புலப்படும். எந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, அது உங்களை பிரிக்கும், உங்களுக்குள் வெறுப்பை வளர்க்கும். அதனாலேதான் தாவோயிசம் தோயிசம் என்றெல்லாம் பேசுகிறோமே. லயோட்சு அவன் என்ன சொல்கிறான்? இயற்கையோடு இயைந்து வாழ். நீ அறிவை பெற வேண்டும் என்று ஆசைப்படாதே. அறிவு உன்னை பிரிக்கும். அறிவு உன்னை பிரிக்கும். எனவே அறிவை தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. எது அறிவு என்ற புரிதலே இல்லாமல் இருப்பவர்கள் நாம். எனவே முதல் வரி பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நினைப்பதற்கே ஒரு நெஞ்சம் வேண்டும் என்கிறேன். அந்த நெஞ்சம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு கவிஞனுக்கு இருந்திருக்கிறது. அடுத்த வரி என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதை விட ஒரு தத்துவம் உலகத்தில் உண்டா? சொல்லுங்கள். என்னுடைய வாழ்வில் நான் அடையக்கூடிய வளர்ச்சி என்றால் அது என்னால், நான் அடையக்கூடிய வீழ்ச்சி என்றால் அதுவும் என்னால் தான். என் நண்பன் யார்? நான் தான். என் பகைவன் யார்? நானே தான். என் நண்பன் என்னிலிருந்து வெளியே இல்லை, என் பகைவனும் என்னிலிருந்து வெளியே இல்லை. எல்லாம் என்னுள்ளேதான், எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது. எனவே நான் முதலில் என்னை சுத்தப்படுத்த வேண்டும், என் எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். இதற்கு அடிப்படை என்ன? நான் அதைத்தான் தெளிவாக மீண்டும் சொல்கிறேன். வள்ளுவனை போல ஒரு மிகச்சிறந்த உளவியலாளன் யாருமே கிடையாது. சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம் பின்னால. 2000 வருடங்களுக்கு முன்னாலே வள்ளுவன் எவ்வளவு நுணுக்கமாக யோசித்திருக்கிறான் என்று பாருங்கள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுதான் முக்கியம். மனம் மாசுபடாமல் இருக்க வேண்டும். மனம் மாசுபடாமல் இருந்தால் போதும். வள்ளுவன் அங்கேதான் நிற்கிறான். ஏன்? மனம் இருக்கிறதே, அதுதான் எண்ணங்களின் இருப்பிடம். நீங்கள் நல்ல எண்ணங்களை வைத்திருந்தால் நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல எண்ணங்களை வைத்திருந்தால் நல்ல கனவுகளை வளர்த்துக் கொள்வீர்கள். எனவே நல்ல கனவுகளை வளர்த்து நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை நீங்கள் செய்து நல்ல விளைவுகளை அடைய வேண்டும் என்றால் உங்கள் மனம் மாசற்றதாக இருக்க வேண்டும். அது அழுக்கடைந்திருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் அழுக்காகத்தான் இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் அழுக்காகத்தான் மாறும். எனவே எல்லாவற்றுக்கும் காரணம் மனம்தான். மனம் என்னுள் இருக்கிறது, அதை செம்மைப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலை. எனவே என்னை நான் செதுக்கிக் கொள்வதற்கு முயலுகிற பொழுது என் நண்பன் யார், என் பகைவன் யார், எனக்குள்ளே சென்று நான் பார்க்க வேண்டும். அதனால்தான் சாக்ரடீஸும் சொன்னான், தற்சோதனைக்கு இடம் தராத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது என்றான். நம்மை முதலில் சோதிக்க வேண்டும். சரி, 2வது வரி முடிந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அடுத்த வரி நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. நோதலும் தனிதலும் அவற்றூரன்ன. நீங்க நிறைய நல்ல நினைவுகளோடே இருந்தியா, அப்படியே இருந்து பழகிட்டீங்கன்னா அடையக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் பெருகிக் கொண்டே போகுமே, நன்மைகள் வளர்ந்து கொண்டே போகும். அப்படி இல்லை என்றால் அதற்குரிய பலனை நீங்கள் பாவத்தை அனுபவித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். இந்த நோதலும் தனிதலும் எதை பொறுத்தது? இதற்கு முன்னாலே சொன்னதை பொறுத்ததுதான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. அடுத்த வரி, சாதலும் புதுவதன்று. மரணம் புதியதல்ல. எப்பொழுது பிறந்தோமோ பிறந்த அந்த கணத்திலேயே நம்முடைய நிழலாக தொடர்ந்து நம்மோடு சேர்ந்து வருவதற்கு பெயர்தான் மரணம். எதை உன்னால் தவிர்க்க முடியாதோ அது குறித்து நீ கவலைப்படக்கூடாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்நாள் முழுவதும் சாவு குறித்து சிந்திக்க மறந்தவன் கூட சாவு வருகிற நேரத்தில் ஐயோ வாழ தவறிவிட்டோமே என்று சிந்திக்கிறான். வாழ்நாள் முழுவதும் சாவு குறித்தும் சிந்திக்க வேண்டும்.
நாளைக்கே சாவு வரும் என்று சிந்தித்துத்தான் இன்று நாம் செயற்பட வேண்டும். சாதலும் புதுவதன்று வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமை. சாவு அது இயற்கையானதுப்பா. எளிமையா சொல்றான். எனக்கு பெருவாழ்வு கிடைத்து விட்டது என்று ஆடாதே. ஆடுகிற மனிதன் அடுத்த நிமிடமே அடங்கி விடுவதற்கு என்ன நடக்கும் என்பதை சொல்ல முடியாது. அதனால வாழ்தலும் சாதலும் புதுவதன்று வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே. எனக்கு அது ரொம்ப பிடித்த வரி 2 வரி தான். என்ன தெரியுங்களா? ஆற்று நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும். பதுமனார் பல பேருக்கு அதை விளக்கம் கொடுத்திருப்பார். எனக்கு நான் மாநில கல்லூரியில் படித்தேன். இந்த பாடலை எனக்கு நடத்திய பேராசிரியர் அவர் ஊழ்வினையின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவராக இருக்கலாம். அவர் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். உங்களை போல் நான் அந்த வகுப்பறையில் உட்கார்ந்து கேட்கிற பொழுது, ஆற்றின் போக்கில் தெப்பம் மிதக்கும், அது போன்றுதான் உன் விதியின் போக்கில் வாழ்க்கை நடக்கும். விதியின் போக்கில் தான் வாழ்க்கை நடக்கும். அப்படி என்றால் மனித முயற்சிக்கு இளமே கிடையாதா என்று அறிவு முதிராத பருவத்தில் நான் யோசித்தேன். ஓரளவு முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் எனக்கு உண்மை புரிந்தது. விதி என்பது என்ன? வினைதானே விதி. வினை என்பது என்ன? செயல்தானே வினை. ஆற்றின் போக்குக்கு ஏற்ப தெப்பம் மிதக்கும் என்றால் உன் செயலுக்கு ஏற்பத்தான் உன் வாழ்வு நடக்கும். அதைத்தான் சொல்றான். எவனோ எழுதி வைத்த விதி அல்ல, நீ உனக்குள் எழுதி கொள்கிற விதி. எனவே ஆற்றின் போக்குக்கு ஏற்ப தெப்பம் மிதக்கும், உன் செயலுக்கு ஏற்பத்தான் உன் வாழ்வு நடக்கும். கடைசி 2 வரிய பாருங்க. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. மாணவனாக இருந்த போது சொல்கிறேன். பெரியோரை வியத்தலும் இளமே என்று எப்படி இந்த கவிஞன் சொல்றான்? மிகச்சிறந்த ஒரு சான்றாண்மை மிக்க ஒரு பேரறிவாளனை நான் பார்த்து வியக்கக்கூடாதா? அவனை பாராட்டக்கூடாதா? அவனை புகழக்கூடாதா? அவனை பற்றி 4 வார்த்தை நான் சொல்லக்கூடாதா பெருமையாக? என்ன சொல்கிறான் இந்த கவிஞன்? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அது எனக்கு புரிகிறது. அவன் சிறியவனாக இருந்தாலும் சிறுமைக்குரியவனாக இருந்தாலும் அவன் இகழாதே என்று சொல்லுகிற பொழுது அது என்னுடைய நல்ல பண்புக்கு அடையாளம். ஆனால் பெரியோரை வியத்தலும் இளமே என்கிறானே, பெரியவர்களை புகழாதே, பெரியவர்களை பாராட்டாதே, பெரியவர்களை பார்த்து வியக்காதே என்கிறானே. நீண்ட நாள் எனக்கு இதற்கு விடை கிடைக்கவில்லை. தற்செயலாக ஒரு நூலை வாசிக்கிற பொழுது இந்த 2 வரிக்கு ஒரு உரையாசிரியர் குறிப்பை படித்தேன். அது பதுமனாருக்கு தெரிந்திருக்கும். நண்பர்களே, இவன் நல்லன் என்ற ஒரு உணர்வு உனக்கு ஏற்பட்டால் இவன் தீயன் என்ற உணர்வு தானாகவே வரும். இவன் நல்லன் என்றால் இவன் தீயன். இவனை எனக்கு பிடிக்கும் என்றால் இன்னொருவனை உங்களுக்கு பிடிக்காது என்றுதானே பொருள். எனவே பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரியோரை ஏன் வியக்கக்கூடாது? வியப்பு என்கிற ஒன்று வந்தால் அதற்கு பிறகு விருப்பம் தோன்றுகிற நிலத்தில் அதன் உடன் பிறப்பாக வெறுப்பும் தோன்றும். எனவே உன்னதமான மனநிலை எது? அதுதான் பகவத்கீதையில் சொல்லப்படுகிற மென்டல் பேலன்ஸ், ஸ்தித பிரக்ஞன், மனச்சமநிலை. மனச்சமநிலை வந்துவிட்டால் விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. எனவே விருப்பு வெறுப்பற்ற மனச்சமநிலை தான் ஒரு மனித வாழ்வின் உச்சம். அதுதான் உன்னதம். அந்த உன்னதத்தை அவன் நமக்கு அடையாளம் காட்டுகிறான். நண்பர்களே, இப்பொழுது மணி 9:30. நான் வரிசையாக சொல்ல நினைத்த பாடலாம் விட்டு விடுவோம். ஒரு பாடல் நான் நிறைய சொல்ல நினைத்தேன். மனித பண்பு நலன்கள் அடிப்படையில் புறநானூற்றிலேயே எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறான், வாழ்வை செதுக்குவதற்கு எப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறான்,
அது சொல்லிக்கொண்டே போகலாம், அதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நான் தற்செயலாக நேற்று சரி என்ன பேசுவோம் என்று நினைத்து ஒவ்வொன்றாக புரட்டி கொண்டிருந்தேன். நட்டினையை அப்படியே புரட்டினேன். ஒரு பாடலை என்னால் கடந்து செல்லவே முடியவில்லை. குறுந்தொகையில் அதே மாதிரி ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை நான் ஏற்கனவே அறிவேன். இந்த நற்றினையை நான் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த பாடல் ஏன் என் மனதில் பதியாமல் அப்பொழுது போனது என்று புரியவில்லை. நேற்று படித்து உண்மையில் சொல்கிறேன் நண்பர்களே, புத்தகத்தை மூடி வைத்து விட்டு ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்து விட்டேன். எப்பேற்பட்ட பொக்கிஷத்தை நமக்கு மூதாதையர்கள் வழங்கிவிட்டு போயிருக்கிறார்கள். அதை திரும்பி கூட நாம் பார்க்க மறுக்கிறோமே. குரங்கை வைத்துக் கொண்டு பல கூட்டங்களில் இலக்கிய நிகழ்ச்சியில் பேசியிருப்பார். பாலை கலியை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும், தலைவனும் தலைவியும் எப்படி அன்பு சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு 2 மான்களையும் அல்லது 2 யானைகளையும் பற்றி பேசுவதை எல்லாம் சொல்லியிருப்பார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. குரங்கு இந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் குறுந்தொகையில் 69வது பாடல். இப்பொழுது இந்த விவாகரத்து என்பது ரொம்ப சர்வசாதாரணமானது. நேற்று திருமணம் முடிந்து இன்று விவாகரத்து செய்வதற்கு புறப்பட்டவர்கள் எல்லாம் எண்ணிக்கையில் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்லி இருக்கிறேன். என்னுடைய நண்பர் வழக்கறிஞராக இருக்கிறார். இப்போது சமீபத்தில் தான் அவர் மறைந்து விட்டார். அவரிடம் ஒருவர் வழக்கெடுத்துக் கொண்டு வந்தார். என்னையா வழக்கு? எனக்கு விவாகரத்து வேண்டும். விவாகரத்தா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை ஐயா, அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ என்னால் முடியாது, அதனால் நான் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறேன். அப்படியா? உங்களுக்கு திருமணம் எப்பொழுது நடந்தது? வெள்ளிக்கிழமை நடந்தது. வெள்ளிக்கிழமை திருமணம் நடந்தது என்று நீங்கள் இப்பொழுது திங்கட்கிழமை வந்திருக்கிறீர்கள். சென்ற வெள்ளிக்கிழமையா நடந்தது? ஆமையா. என்ன சொல்கிறீர்கள்? வெள்ளிக்கிழமை நடந்தது என்று திங்கட்கிழமை? சனி ஞாயிறு விடுப்பு இருந்ததனால் வர முடியாமல் போயிற்று ஐயா. நான் எப்பொழுதும் நகைச்சுவைக்கு பேசுபவன் இல்லை. அவர் ரொம்ப சீரியஸா சொல்றார். ஒரே நாளில் பார்த்து விட்டேன் ஐயா. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதனையா, ஒரே நாளில் பார்த்து விட்டேன். இந்த பெண்ணோடு வாழ முடியாது, அதனால எனக்கு விவாகரத்து வேணும். இன்றைக்கு அந்த குடும்ப நலம், இந்த குடும்ப கோர்ட்டுகள் இருக்கின்றன, போய் பாருங்கள். அந்த குடும்ப நல கோர்ட்டுக்குள்ளே போவதற்கான படிக்கட்டிலிருந்து ஆட்கள் வரிசையா உட்கார்ந்து இருக்கான். நிக்க கூட இடம் கிடையாது. வழக்கறிஞர் உட்கார்ந்துருக்காருல்ல, கேளுங்க. ஆனா ஒரு குரங்க வச்சுக்கின்னு சொல்றான். இந்த பாடல் நீங்க தமிழை எதெல்லாம் படிச்சீங்களோ இல்லையோ, இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதையும் நீங்க மறந்துருங்க. இந்த குறுந்தொகையில் 69வது பாடல். ஏன் 69வது பாடல்னு சொல்றேன்னா, நீங்க போய் குறுந்தொகைய உங்க வீட்டில் இல்லைனாலும் ஒரு குறுந்தொகை புத்தகத்தை வாங்கி அதில் ஒரு 69வது பாடலையாவது பார்த்தால் நான் பரவசப்படுவேன். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த பாட்டையே சொல்லிடுறேன். இந்த பாட்டு என்னன்னா, கருங்கண் தாக்கலை பெரும் பிரிதுற்றென கைமை உய்யா காமர் மந்தி. என்ன கவனிங்க, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி அல்லவா, கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமா இருக்கும். கருங்கண் தாக்கலை, தாக்கலைன்னா தாவுகிற கலை. கலை, குரங்குக்கு கலை என்று ஒரு பெயர் உண்டு, ஆண் குரங்குக்கு. கடுவன் என்று ஒரு பெயர் உண்டு, ஆண் குரங்குக்கு. பெண் குரங்குக்கு மந்தி என்று பெயர் உண்டு. இப்போ கருங்கண் தாக்கலை, தாவுகிற அந்த குரங்கு இருக்கிறது. குரங்கு தாவம் தானே, ஒரு இடத்தில் நிற்காது. அது கரிய கண்களை உடைய தாவும் இயல்பை கொண்ட அந்த குரங்கு அது என்ன செய்கிறது? பெரும் பிரிதுற்றென கைமை உய்யா காமர் மந்தி. ஆண் குரங்கு செத்து போயிடுச்சு. ஆண் குரங்கு செத்த பிறகு பெண் குரங்கு வருத்தத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த விவாகரத்து தேடுறவங்களுக்காக சொல்றேன். பெண் குரங்கு யோசிக்குது, ஆண் குரங்கு செத்து போச்சு. அந்த ஆண் குரங்கு இல்லாமல் ஒரு நொடி கூட அது வாழ விரும்பலை இந்த உலகத்துல. உடனே தானும் இறப்பை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனா அதுக்கு 2 குட்டி இருக்கு. குரங்குக்கு குட்டி இருக்கு.
நம்முடைய கணவனாகிய ஆண் குரங்கு இறந்து விட்டதனால் அந்த துயரத்தை தாழ முடியாமல் தவித்த நிலையில் தானும் மரணத்தை தழுவிவிட வேண்டும் என்று பெண் குரங்கு தவிக்கிறது, துடிக்கிறது. அதே நேரத்தில் தன்னுடைய குரங்கு குட்டியை எது நினைக்கிறது? விவாகரத்துக்காக போய் நிற்கிற யாராவது பெற்ற குழந்தைகளை நினைக்கிறானா? திருமணமாகி பிள்ளை பெறாத நிலையில் போய் விவாகரத்துக்கு நிற்பது கூட மன்னிக்க கூடிய பாவம். பிள்ளைகளை பெற்ற பிறகு அந்த பிள்ளைகளை பற்றி சிந்திக்காமல் விவாகரத்து தேடி நீதிமன்றத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு என்ற ஒன்றே எந்த நிலையிலும் கிடையாது, எந்த நிலையிலும் கிடையாது. இந்த குரங்கு என்ன செய்யுது? கணவன் குரங்கு இறந்துடுச்சு, நம்ம விதவை ஆயிட்டோம். அதை நீங்க பாருங்க, அது அழகா, கைமை உய்யா காமர் மந்தி. இந்த விதவை கோலத்தில் இருக்க விரும்பலையாம். விதவை கோலத்தில் இருக்க விரும்பாத அந்த குரங்கு என்ன செய்கிறது? கல்லா வன்பர கிளை முதல் சேர்த்தி, முதல்ல என்ன பண்ணுது? இந்த குட்டியை கொண்டு போய் தன்னுடைய சுற்றத்திடம் பாதுகாப்பாக சேர்க்கிறது. இப்ப இந்த குட்டியா இருக்கு, இது தன்னால் இயங்க முடியாது, கிளைக்கு கிளை தாவ முடியாது. ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளையை பற்றுவதற்கு தாவ முயன்று கீழே விழுந்தால் இறப்பு வந்து சேர்ந்து விடலாம். அதனால் இந்த குட்டி வளருகிற வரை உங்கள் பாதுகாப்பில், உங்கள் பராமரிப்பில் விடுகிறேன் என்று அந்த குட்டியை கொண்டு போய் குரங்கு கூட்டத்தில் சேர்த்து விடுகிறது. கருங்கண் தாக்கலை பெரும் பிரிதுற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பர கிளை முதல் சேர்த்தி. அடுத்து என்ன செய்தது? ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்துயிர் செதுக்கும். குழந்தையை போய் பராமரிப்பதற்கு உரிய இடத்துல சேர்த்த அடுத்த கணம் கணவனை விட்டு பிரிந்து வாழ்வது வாழ்வே இல்லை என்ற முடிவோடு மலை முகட்டில் ஏறி நிற்கிறது. முகட்டிலிருந்து பள்ளம் நோக்கி பாய்ந்து விழுகிறது, விழுந்து இறப்பை தழுவுகிறது. ஒரு குரங்குக்கு இருக்கக்கூடிய மனோநிலையை இன்றைக்கு 6 அறிவு படைத்த மனிதனுக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. இந்த குரல், இந்த பாடல் போது இந்த இறுதியான பாடல் முடிக்கிறேன். இது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தி பாடல். இதுதான் நேற்று படித்தேன். இந்த பாடல் நற்றிணையில இளநாகனார் பாடியது 181வது பாடல். இது இந்த பாடல் முழுக்க உங்களுக்கு இப்ப சொல்ல நேரம் இல்லை. இந்த காட்சியை மட்டும் ஒரு 2 நிமிடத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மிளகு கொடிகள் அடர்ந்து படர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு மலை பக்கம். கொஞ்சம் ஒரு 2 நிமிடம் என்ன சிந்தனை சிதற விடாம பேச விடுங்க. மிளகு கொடி அடர்ந்து படர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு மலை பக்கம் பெண் குரங்கு தன்னுடைய ஆண் குரங்கோடு சேர்ந்து இன்பத்தை அனுபவிக்கிறது. அது இன்பத்தை அனுபவித்த பிறகு வெளியே வந்தது யோசிக்கிறது. நாம் ஆண் குரங்கோடு சேர்ந்திருந்த நிலையில் நம்முடைய உடம்பில் சில மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டிருக்கும். இந்த மாற்றங்களோடு நாம் மற்ற குரங்கு கூட்டத்திடம் போய் நின்றால் அவை நம்மை ஏளனம் செய்யக்கூடும், நகைப்புக்கு ஆளாக்கக்கூடும் என்று நினைத்து மிளகு கொடிகள் அடர்ந்து படர்ந்து கிடக்கக்கூடிய மலை பக்கத்தில் தன்னுடைய ஆண் குரங்கோடு சேர்ந்து இன்புற்ற அந்த பெண் குரங்கு உடனே குரங்கு கூட்டத்திடம் வந்து சேர்ந்து விடாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேங்கை மரத்தின் கிளையிலே போய் உட்காருகிறது. அந்த வேங்கை மரத்தின் கிளையின் கீழே ஒரு சுனை நீர் இருக்கிறது, ஒரு பள்ளம், அந்த பள்ளத்தில் தண்ணீர் இருக்கிறது. கிளையின் மீது உட்கார்ந்து இந்த குரங்கு தலை கவிழ்த்து நீரை பார்க்கிறது. நீரை பார்க்கிற பொழுது தலையின் உச்சி முடியெல்லாம் இங்கும் அங்குமாக கலைந்து கிடப்பதை காண்கிறது. இந்த கோலத்தில் நாம் அங்கே செல்லக்கூடாது என்பதற்காக கீழே குனிந்து நீரை பார்த்து, நீரில் தன்னுடைய நிழலை பார்த்து, தன்னுடைய உச்சந்தலை முடியெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு அதற்கு பிறகு அந்த குரங்கு கூட்டத்திடம் போய் சேர்ந்தது என்று ஒரு குரங்கு
காப்பாற்றிக் கொள்ளுகிற பண்பாட்டை யோசித்து பாருங்கள். யோசிக்க யோசிக்க உண்மை புலப்படும். நன்றி, வணக்கம்.